வணக்கம் தம்பி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பல்வேறு விவாதங்கள்ல நீங்களும் பங்கேற்கிறீங்க. இந்த மாநாடு என்ன மாரி தாக்கத்த தமிழ்நாட்டுல ஏற்படுத்தியிருக்குது? அரசியல் ரீதியா என்ன மாரி எப்படி இத பார்க்கப்படுது? விஜய் தேறமாட்டாருங்கிற என்னோட கருத்து, ஒரு இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்ங்கிற என்னோட கருத்தை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு நடந்திருக்குது. அவர் பார்த்ததுமே கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருக்குதுன்னா அவனுக்கு அரசியல் எந்த தெளிவும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் இந்த மாநாடு 8 மாதம் ஆகியும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவருக்கு இல்லை. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. தான் மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன், அதை வாங்க இவர்கிட்ட ஆட்கள் வருவாங்கன்னு ரொம்ப பெரிய ஹை பெடஸ்டரில் நின்று ஆட்சியை பிடிச்சிருவோம், வரக்கூடியவங்களுக்கு கொடுப்போன்னாரு. யாருமே இவரை சீண்டல்ல. கோபாலகிருஷ்ணனாலும் அவனவன் இவரை சப்பானின்னு தான் நினைக்கிறான். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், யாரும் இது இழிவுபடுத்தலாம் இல்லை. அப்போ எந்த அரசியல் கட்சியும் பலம் நிரூபித்த 1% பலம் நிரூபித்த ஒரு கட்சி கூட சாட்சாத்து விஜயோட தாவேக்காவை நம்பி நீங்கள் தான் எங்கள் கூட்டணி தலைவர், நீங்கள் தான் எங்கள் முதல்வர்னு சொல்லதுக்கு தயாரில்லை. அப்போ நம்ம பிக்கப் ஆகலை, யாருமே வரலன்னு சொல்லும்போது முஸ்தபா பாயை மட்டும் கூட்டி வச்சு ஏதோ கொஞ்சம் தாவேக்கா சார்பாக கலந்துக்கிறார் பாய். இதை தவிர யாரும் வரலன்னு சொல்லும்போது அடுத்தாலையும் ஒரு மாநாடு நடத்தி தங்களை பற்றிய டாக்கு கொண்டு வரணும்னு பல கோடிகளை செலவழிச்சாங்க. என்ன அவங்களுக்கு செட்பேக்குன்னா, உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கூட்டம் கலைஞ்சிட்டு, முக்கால்வாசி கூட்டம் வந்த கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காமல் கலைஞ்சு போயிட்டு. அப்போ இது அரசியல் கூட்டம் அல்ல, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். சரத்குமாரை வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி, ராதிகா வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி, சிவாஜி கணேசனை வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். ராமதாஸை பார்த்து வன்னியருக்கு ஒரு எழுச்சி வரணுன்னு வந்த கூட்டம் இல்லை. சீமானை பார்த்து ஒரு தமிழ் எழுச்சி வரணுன்னு கடைசி வர சீமானை பேசுறது வர நின்று கேட்கக்கூடிய கூட்டம் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்டிங் இதுக்காக ஒரு நாள் சம்பளம், அந்த வேலை நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு, ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு மாநாடுக்கு பல ஊர்களில் வந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய உங்களை இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கூட்டம், இது தொண்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? சம்பளத்தை விட்டுட்டு தான் படத்துக்கு வராங்க. சம்பளத்தை விட்டுட்டு தான் 500 1000ன்னு அஜித் படம், விஜய் படம், சிவகார்த்தியம் படத்துக்கெல்லாம் கொடுத்து படம் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக தான் பார்க்குறேனே தவிர இந்த ஒரு காரணத்துக்கு. இப்போ பாமகவுக்கு வந்தான்னா வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் இல்லை. எல்லா ஜாதியும் வன்னியர்களை காலி பண்ணுறான், வன்னியர்களை வளர விட மாட்டேங்கிறான். வன்னியர்களால் பெற்ற வெற்றியே முக்குலத்தோர் கையில் கொடுக்குறான். வன்னியர்களால் வளர்ந்துக்கிட்டு வன்னியருக்கு அந்த வெற்றியை கொடுத்தோம்னா அது வன்னியர் நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான். பவர்ஃபுல் வன்னியர் நம்மளை ஃபைட் பண்ணி நியூமரிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாப்புல, நம்ம வன்னியர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு மேல்மட்டத்தில் எந்த கட்சியும் வன்னியர்களை தலைவராக வர விட மாட்டேங்கிறாப்புல. அந்த ஒரு சூழ்நிலையில் பிசி பட்டியலில் ஒவ்வொரு ஜாதியாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்டின் நாடார், வெள்ளாள கவுண்டரு, நாயுடு, அப்படி இப்படிலாம் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது வன்னியருக்கு ஒரு பாதிப்பு வருது. கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு இடம் கிடைக்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய பறையர்கள் அவங்கள தாண்டி முன்னேறிட்டு போயிட்டுருக்காங்க மத்திய மாநில அரசு இதில். அப்போ நம்மளோட சமூக அரசியல் பொருளாதார நிலைமை பின்தங்கணும் போது டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு காலை வர வண்டி வருது, கடைசி வரை இருந்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு போகிறான். அது அவனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவனுக்குறான் சமூக நீதிங்கிற. குழந்தைகளோடலாம் நம்ம நிறைய பேர் தாய்மார்கள்லாம் வந்ததெல்லாம் பார்த்தோம். முதியோர்கள் வர வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம், இதெல்லாம் சொல்லியும் அதை தாண்டி ஒரு மாற்றம் நம்பியும் வரவங்க இருக்காங்கல்ல. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக விஜயை பார்த்து வந்தால் தான் நான் இதில் கணக்கு போடுறேன். ஏன்னா அந்த கூட்டம் கலையக்கூடாது, கலைஞ்சதிலே முடிஞ்சு போச்சு. இது கலையும் போதே இது சரத்குமார் கூட்டம், சிவாஜி கணேசன் கூட்டணி ஆகுது. காலம்தான் பதில் சொல்லணும். நான் முடிச்சு வச்சுட்டேன். என்னை பொறுத்தளவில் நான் இந்த கணக்கில் தான் போட்டேன். இவர் எந்த கொள்கையும் இல்லாத ஒரு பச்சோந்தி அரசியல்வாதி, சம்பத் சிவாஜி மாறிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான். இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவர் கொள்கை பிடிப்போட இருந்தார். அரசியல் களத்துக்கு வரும் முன்னாடியே அதுக்கு உறுப்பினர். அதற்கு பிறகு 57 இன்பக்கனவு நாடகத்தில் டொனேஷன் பண்ணி கொடுத்தாரு, பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. அவர் பிரச்சாரம் பண்ணார், எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. 67 குண்டடிப்பட்டார். 65க்குள்ள உள்கட்சி பிரச்சனையில் காமராஜன் தலைவர் அண்ணாயின் வழிகாட்டின்னு சொல்லி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி எம்எல்சி ரிசைன் பண்ணி தன்னை நிலைநாட்டினார். 69 கலைஞர் முதல்வராதுக்கு இது பண்ணார். அப்போ 57, 62, 67, 71 4 தேர்தலில் கன்சிஸ்டண்டா ஒரே கொள்கையோட திராவிட இயக்கம் திமுக அப்படி நின்று 50% அந்த கட்சியை உடைச்சி அவர் 30% வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சார். 50%ங்கிற ஒரு சொத்துக்குள்ள இருந்து பாகப்பிரிவினை பண்ணி வந்தார். இவர் சிவாஜி மாதிரி, சம்பத்து மாதிரி பல நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சைவந்தியா வராரு. சம்பத்து திராவிடம், தமிழ் தேசியம், காங்கிரஸ், இப்படி 3 கருத்தியலுக்குள்ள போனாரு சம்பத்து. அப்ப எந்த கருத்தியல்ல உள்ளவனும் அவர் மீது ஒரு ஈடுபாடாக இருக்க மாட்டான். அவர் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கொள்கை உள்ள ஒரு ஆட்டு அவரை பார்க்க மாட்டாங்க. மிஸ்டர் சம்பத்துன்னு ஒரு படம் எடுத்து சோவையை கிண்டல் பண்ணாரு. அதே மாதிரி சிவாஜி கணேசன்
நடிகனுக்கு அரசியல் வேண்டாம், திராவிட கட்சி, காங்கிரஸ், நடுநிலைமை, காங்கிரஸ், தமிழக முன்னேற்ற முன்னணி. அப்போ இதுவும் வந்து கொள்கையற்ற ஒரு இதாட்டு, பல கலர் மாறக்கூடிய ஒரு தன்மையிலாட்டு, ஒரு இன்கன்சிஸ்டண்டா இருக்குது. அதே மாதிரி விஜயும் அடில் போல உதவுனது, ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்தது, ராஜ்யசபா சீட்டுக்காக ராகுல் காந்தியை பார்த்தது, இதெல்லாம் நாம சொல்லும் போது மக்களுக்கு தெரியுது, அவங்க ஆள் மனசுலே பதியுது. விஜய் திராவிடரும் அல்ல, விஜய் தேசியவாதியும் அல்ல, விஜய் தமிழ் தேசியவாதியும் இல்லை, விஜய் சந்தர்ப்பவாதி, சம்பத் சிவாஜி மாதிரி பல கலர் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி. அப்போ அந்த பச்சோந்தின்னு சொல்லும்போது அவங்க சிவாஜி மிக பச்சோந்தியா இருந்தாலும் மிகப்பெரிய கலைஞர், சம்பத் மிகப்பெரிய பேச்சாளர், விஜய் மிகப்பெரிய டான்சர், நல்ல மார்க்கெட் வேல்யூ, எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டி உள்ள ஒரு நடிகர். அப்போ அவரை பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டம் தானே தவிர சந்தர்ப்பவாதி, எந்த கொள்கையிலும் உறுதி இல்லாதவர்ங்கிறது அவனுக்கே தெரியுது. இல்லை, இப்போ இந்த மாநாட்டு பேச்சின் மூலமாக விஜய் அவர்கள் தனிச்சு போட்டிடுவார் அப்படின்றதுக்கான ஒரு இடத்த, ஒரு ஸ்பேஸ் இந்த வந்துருச்சு. கண்டிப்பா அது வந்துடுச்சு. ஏன்னா கழிஞ்ச மாநாட்டில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் சொன்னாரு. அதாவது அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் திமுக தோக்கடிக்கணும்னு நினைச்சாரு. அதிமுக எங்களோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு எடப்பாடி பயந்துட்டாரு. குப்பன் சுப்பன் டாம் டிக்கன் ஹரி அவங்கள இக்னோர் பண்ணிருங்க. எங்களோட கருத்தியலுக்கு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி இது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாரு. நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூஜஸ், கான்மேன், புரோக்கர்ஸ் அவங்கள விட்டுருங்க, தோஸ் பிலோஸை விட்டுருங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. மோடி பிஎம்ஓ இது பண்ணுவாங்க. அண்ணாமலை அதுக்கான இதுகளை பண்ணுவாருன்னு சொல்லும் போது 2024 மக்களவை தேர்தலில் கதவு திறந்திருக்கு, சன்னல் திறந்திருக்குன்னு சொல்லும்போது உங்க கூட்டணியே வேண்டாம், சங்காத்தமே வேண்டாம், நான் தோத்தது காரணம் உங்களோட கூட்டணி வச்சனால தான் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வரேன்னு சொன்னவங்க 2வது இடத்த மிஸ் ஆயிடக்கூடாது, 3வது போயிடக்கூடாது. நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி, அண்ணாமலை, ஆர்டி டீமு, ஆடிட்டர், நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 65% இடத்துக்குள்ள 3வது போயிடும், அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வந்துட்டார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னையும் பாஜகவையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாதுன்னாரு. அவர் யார் பிரிக்கணும்னா எங்களை தான் சொல்றாரு, ஆர்டி டீமை தான் சொல்றாரு, எங்களால் பிரிக்க முடியாதுன்னாரு. அவர் வந்து பல நிரூபிக்காத விஜயை பயன்படுத்தினா ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும், அது வேஸ்ட் ஆயிரும், அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாரு. பல நிரூபித்த பாஜக கூட போனா ஆட்சிக்கு வருதோ இல்லையோ 2வது இடம் உத்தரவாதம்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. மாநாட்டுக்கு பிறகு 2வது மாநாட்டுக்கு இடையில விஜய்க்கு நடந்த இந்த செட்பேக் இதுதான். ஸோ இப்போ இவங்களுக்கு தனிச்சு போட்டிடுறதான் வழி. இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். விஜயகாந்த் தனிச்சு போட்டிட்டு தான் பிளேயர் ஆனாரு. 2006 தனிச்சு போட்டிட்டு தான் பிளேயர் ஆனாரு. பவன் கல்யாண் தனிச்சு போட்டிட்டு தான் பிளேயர் ஆனாரு. நீங்க தனிச்சு போட்டிடாமலே ஒருத்தருக்கு 10 கோடி கொடுத்து பொய்யா புரட்டா 4 பலகீனமான பத்திரிகையாளர்கள், சீமான் மீது காழ்ப்புணர்ச்சியும் வன்மனும் கொண்ட 4 அரசியல் விமர்சகர்கள், உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் குடும்பம் ஜெயித்துட்டு இருக்கேன்னு பொறாமையில புழுங்கக்கூடிய 4 பேரை வச்சு நெகட்டிவா பேசிட்டா பிளேயர்ஸ் முடிவு எடுக்க மாட்டான். பத்திரிகையில நீ பேசி படிச்சு கொடுத்த காசுக்கு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர முடிவெடுக்கிறவன் அதை மதிக்க மாட்டான். முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி அண்ணாமலை அணி அமைச்சிருவாருன்னு பாஜகவையும் அண்ணாமலை தான் மதிச்சாரு. அதுல அண்ணாமலை நீக்கி கூட பார்த்துட்டாரு. தனிச்சு போட்டியிடுவது மூலமாக விஜய் தனிச்சு போட்டியிடுறாரு அப்படின்னா இதன் மூலமா யாருக்கு பாதிப்பு இருக்கும்? எந்த கட்சிகளுக்கு இதுக்கு பாதிப்பாக இருக்கும்? முதல்ல அவர் எலிஜிபிள் காம்பிட்டன்ட் எலிஜிபிளா களத்துக்குள்ள நிற்கணும். களத்துக்குள்ள நின்னாருன்னா அதுலயே சந்தேகம் இருக்குது. களத்துல நிக்கிறதுனா வந்திருக்கிறார், கட்சி தொடங்கி இருக்கிறார், மாநாடு போட்டிருக்கிறாரு. அதாவது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து லெட்டர் பேடா இருந்தாரு விக்கிரவாண்டியில. எம்ஜிஆர் எல்லாம் சொல்லிக்கிடுவாரு. எம்ஜிஆர் பாகப்பிரிவு 50% ஓட்டு பதிவில் நாட்டில இருந்து வந்தாரு. அவரு வந்ததுமே ஒரு திண்டுக்கல்லாம் நின்னாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடினார். ஸோ அதனாலதான் சில விஷயங்களை நான் சொல்றேன். எலிஜிபிளா நின்னாருன்னா வாக்கு எப்படி வரும்னா, கமலஹாசனுக்கு பிராமணர்கள் தான் போட்டாங்க. அப்பர் உருது முஸ்லீமு, நாயர், சிரியன் கிறிஸ்டின், மார்வாடி, தென் முகாலிகா, லிங்காயிஸ்ட், சௌராஷ்டிரா, இந்த மாதிரி அப்பர் லிங்குஸ்டிக்கும் போட்டாங்க. அதே மாதிரி விஜயகாந்துக்கு எல்லாரும் போட்டாலும் நாயுடு சமூக சகோதரர்கள் கொஞ்சம் தூக்கலாட்டே போட்டாங்க. இவருக்கு பிள்ளை வெள்ளாளர்ஸுங்கிற அந்த கேட்டகரி போடுவாங்கன்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. பிள்ளை வெள்ளாளங்கிறது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டியே கிடையாது. என்றாலும் அதுல கொஞ்சம் வாக்கு வரும்னு சொல்றாங்க. டைனி குரூப் கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் அந்த சிறிய எண்ணிக்கை கிறிஸ்தவர்கள் போடுவாங்கங்கிறது ஒரு தகவல்கள் வருது. இந்த வகையில பார்த்தா அவருக்கு பாமர ஜனங்கள் ரெட்டலைக்கு போட்டவங்க கொஞ்சம் போடுவாங்கன்னு பார்த்தா அவரோட வாக்கு எவ்வளவு தொடங்குதோ அதுல பாதிக்கு மேல எடப்பாடி பழனிசாமிக்காக தான் இருக்கும். அந்த எக்ஸ் எவ்வளவும் இருக்கலாம். காரணம், எந்த ஒரு புது சக்தியாலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வந்து பாதிக்கப்பட போறதில்லை. இது இவருடைய அரசியலுங்க திமுக எதிர்ப்பு அரசியல தானே இருக்குது. சிறுபான்மையினருடைய அரசியல் பேசுறாரு, பாஜக எதிர்ப்பு. சிறுபான்மையெல்லாம் அவ்வளவு ஒன்றும் ஏமாளி இல்லைங்க, எல்லாத்துக்குமே தெரியுங்க. சிறுபான்மையெல்லாம் விஜிலண்ட் அண்ட் அலர்ட், எவ்ரிவேர் மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து
90% மேற்பட்ட முஸ்லீம்ஸ் வந்து தெள்ள தெளிவாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போவாங்க. கிறிஸ்டின்ஸில் காஸ்ட் இருக்கு, கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அங்கங்கே கொஞ்சம் பிரியலாமே தவிர அங்கேயும் 70% மேலே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். அதுதான் திமுக கூட்டணிக்கே பெரிய பலம். இவருக்கு ஓட்டு போட்டு எந்த மைனாரிட்டிக்கு என்ன வரப்போகுது? இவர் கிறிஸ்தவ வெள்ளாளா மைனாரிட்டி கொஞ்சம் போடலாம், மற்ற டைனி மைனாரிட்டிஸ் கொஞ்சம் போடலாம். அது கூட அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஆன்டி பிஜேபி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு இயல்பாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவர் அது ஒரு கவுண்டர் வைக்கிறாருங்களே, பிஜேபியோட இவங்க மறைமுகமாக உறவில் இருக்கிறாங்க, இங்கே இடி ரைடு வருது, உடனடியாக போய் டெல்லியில் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, சார்ந்தவங்களை சந்திக்கிறாங்க, நான் தான் கிளியரான பாஜக எதிர்ப்பை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறார்கள். இது எடுபடாதா? இவர் என்ன பலனே தெரியாது. விக்ரவாண்டிலே இவர் வந்து செல்வாக்கற்றோர்னு நிரூபிக்கப்பட்டுட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவரோட தலைவா படம் இதுக்காக மோடியே போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாருன்னு தெரியும். இவர் மேல அவங்க நம்பிக்கை வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. இதெல்லாம் பேசினா அவருக்கு சினிமாவை பார்ப்பாங்க. ஈஸ்ட் படத்துல முஸ்லிம்களை வந்து கொஞ்சம் படத்தை விமர்சனம் பண்ணதும் படத்தை பாய்காட் பண்ணதும் அவரு சிஏ எதிர்ப்புனாரு, வக்போர்டு இதுக்கு வழக்கு சொல்றாரு. இவரோட எண்ண ஓட்டம் வந்து இந்த சிறுபான்மையர் வந்து ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ படத்தை பார்க்காம விட்டுறக்கூடாதுங்கிற இதுல அவர் சில விஷயங்களை பண்றதா தான் நான் பார்க்குறேன். இல்லை, குறிப்பாக இப்போ திமுக வந்து மறைமுக பாஜகவோடு ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும், இப்போ விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது ரெண்டும் காங்கிரஸ் தேமுதிகக்கான அழைப்பா? அது காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு முழுக்க ஸ்டாலின் நம்பி இருக்கிறாப்புல. மோடியே இங்கே ஸ்டாலின் தனியாட்சி வரட்டு காங்கிரஸை கலத்தி விடணும்னு நினைக்கும் போது திமுக விட்டுறக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காப்புல ராகுல் காந்தி. அவங்க டெபாசிட் இழந்து போனவங்க, கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கினவங்க ஸ்டாலினை விட்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். வெற்றி தொடர்றது வரை அந்த கூட்டணி தொடரும். இல்லை, 70 சீட்டுகள் வரையும் மோசடி, கற்பனை மோசடி, சுத்தமான மோசடி. ஆனா பெண்ணா திருநங்கையா, ஆனா பெண்ணா திருநம்பியா திருநங்கையா, யார் கொடுத்தது அந்த நியூஸ்? ஃப்ராடு நியூஸ் அது. இப்போ இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்திலே வந்து தேமுதிகவை நோக்கி எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட அதுக்கு எதிர்வினை கொடுத்துருக்காங்க. அவர் எங்களுடைய தம்பி தான், அவர் எப்படி என் பையனோ அது மாதிரி அவர் ஒரு பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேமுதிக விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கொள்வதற்கோ பார்ப்பதற்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, பல நிரூபிக்காத விஜய் யாருமே ஆப்ஷனாக எடுக்க போகிறதில்ல. விஜயகாந்த் பல நிரூபிச்சுட்டு தான் ஜெயலலிதாவோட கூட்டணி போனார். பவன் கல்யாண் பல நிரூபிச்சுட்டு தான் கூட்டணி போனார். இங்கே ஸ்டாலின் வெற்றி பெறாரு, அவர் தோக்கடிக்க முடியலைங்கிறதுல 4 பேர் விரும்பி சாகக்கூடிய அரசியல் விமர்சனம் பத்திரிகையாளங்கிறவன் அறவேக்காடாட்டு பல நிரூபிக்காதவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அறவேக்காடுங்கிற வேட்டை அப்படியே போட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான். ஒரு மாநாட்டை பாராட்டி ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரர் ஏதாவது சொன்னானா, இல்லை மோடிக்கு கேள்வி கேட்குற விஜய் கரெக்டு தானான்னு யாராவது சொன்னாலும் எங்கள் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி ஒன்றா சொல்லுவார். கட்சி பதவியில் உள்ள மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தில் 6ல் 1 கூட வரல, அப்போ ஒரு 3% ஓட்டு தான் இருக்குன்னு சிரஞ்சீவி இவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார். செல்வ பெருந்தகை விஜய்க்கு 3% ஓட்டுக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும், நான் கூடுதலோ குறைச்சோ அதை சொல்ல வரல. இதுவும் ஏட்டு சுரக்காதான். தேர்தல் ஆணையம் தான் எத்தனை சதவீதம்னு சொல்லணும் 26ல். பட் அசஸ்மெண்ட்டில் பல நிரூபிக்காதவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 3% தான் ஆட்ரிபியூட் பண்ணுறாரு. 10 எம்பிக்களுக்கு கொண்ட கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை விஜய்க்கு 3% ஓட்டு தான் சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் எங்க அவர் கூட வரப்போகுது? இது வெளிப்படையானது. நீங்க தினமலர்ல வந்தது ஆனா பெண்ணா திருநம்பியா திருநங்கையா ஜான் ஆரிக்கசாமியா, யார் கொடுத்த நியூஸ்னு தெரியாது. குறிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்ன சார், அதால விஜயகாந்த் இது கேட்டீங்க. விஜயகாந்த் இது சீமான் வந்து நான் விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ணேன், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாரு. ஆமா அதுதாங்கிறதையும் பிரேமலதா அம்மையார் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் வாக்காளர்களையோ கேப்டன் விஜயகாந்த் வாக்காளர்களையோ அவர் கவர முயற்சி பண்ணுறது தவறில்லை. இறந்த தலைவர்களை புகழ்ந்து கவர முயற்சி பண்ணுறது தவறில்லை. கமலஹாசனே இப்படி தான் சொன்னார், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். உடனே சீமான் சொன்னார், எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை அமைச்சராக்குனாரு, மலையாளி எம்ஜிஆர் முல்லை பெரியாரை விட்டு கொடுத்துட்டாரு, ராஜா முகமது தான் இது பண்ணாருன்னு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சிங்கிறதுக்கு பதிலடி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் 8.3% வாக்கு பலத்தோட சீமான் இருக்கிறார். அதே போல இவர் விஜயகாந்தை பற்றி இவர் பேசுறது அவருக்கு உரிமை. அதுல அன்னைக்கு விஜயகாந்த் களத்தில் நிற்கும் போது நான் பிரச்சாரம் பண்ணினேன், விஜய் அப்போ இல்லைங்கிறதையும் சீமான் சொல்லியிருந்தார். பிரேமலதா அம்மையார் அவர் உடல்நிலை பறி இருக்கும்போது இது பண்ணல இதுன்னு சொல்லலாம். விஜய் இது பண்றாரு, தன்னுடைய சுயலாபத்துக்காக கேப்டன் விஜயகாந்த் பேரையோ எம்ஜிஆர் பேரையும் விஜய் பயன்படுத்திக்கிறாரு. அரசியல் இது சகஜம்தான். இல்லை, அரசியலே சகஜம் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் இப்போ திடீர்னு கேப்டன் மேலே ஒரு பாசத்தை புளிறாருன்னு
தேமுதிக தொண்டர்கள் இந்த பார்வையில பார்ப்பாங்களா? அரசியல் லாபத்துக்காக இது எல்லா அரசியல் தலைவரும் செய்கிறது தான். எல்லா அரசியல் தலைவர் மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் விஜய். அதில் ஒன்றும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் செய்யலையா, எடப்பாடி செய்யலையா, யார் தான் செய்யலை? முத்துராமலிங்க தேவர் வந்து பெருஞர் அண்ணா பெருந்தகையே ஆன்மீக இதில் விரட்டி அடித்தவர்னு இவர் சொல்கிறாரு. எந்த திராவிட இயக்க தலைவர் முத்துராமலிங்க தேவரை புகழ் பாடாமல் இருந்தாங்க? மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய பேரும் மூர்க்கத்தனத்துக்கு முன்னாடி மறந்து போகும்னு ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அண்ணா பேருக்காக டாக்டர் ராமதாஸ், தலித்தளிமலை நாங்கள் தான் அறிக்கை விட்டோம். கலைஞரே வாயை மூடிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் லாபத்துக்கு தக்கன ஒவ்வொருத்தரும் பேசுகிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பேசுவார். வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்பார். ஆஸ்திரியா கடற்கரைக்கு அடுத்தபடி அழகான கடற்கரையில் சுடுகாடு ஆக்கிட்டாங்க. எதுக்கு? எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா சமாதின்னு சீமான் அடிப்பார். இது பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணுன்னு அடிப்பார். அவர் பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொல்லுவார். அப்படி சொன்னவர் அது போதாது, எம்ஜிஆரை வச்சியும் அண்ணாவை வச்சியும் கூடுதலாக பலம் சேர்ப்போம்னு சேர்க்கிறார். இது அரசியலில் எல்லா தலைவர்களும் தங்கள் லாபத்துக்கு பண்ணுறது தான். விஜயும் பண்ணுறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். எது எடுத்தாலும் விஜய் பண்ணுறது தவறுன்னு பேசுகிற கேரக்டர் கிடையாது. இதில் கூடுதல் லாபம் வருமா? அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் வரட்டு கிடைக்கிற லாபம் தானே. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்தையும் மிக்க நன்றி. நன்றி.